தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் கட்சிகளின் பலம் பின்வருமாறு பிரிந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் 107 இடங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் 63 இடங்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 63 இடங்கள். இதில் தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்டுவதில் சிறு பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் சம அளவில் தலா 63 இடங்களை பிடித்து பலப்பரட்சி நடத்தி வருகின்றன. ஆளுநரின் கையில் தமிழகத்தின் எதிர்காலம். இத்தகைய இக்கட்டான சூழலில் தமிழக ஆளுநரின் முடிவுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கட்சிக்கு தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது யாரை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது ஆளுநரின் விருப்ப உரிமைக்கு உட்பட்டது.